பாஸ்ட் 40 இயர்ஸாக நம்ம எல்லாரும் கம்ப்யூட்டர்ஸை ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டைப் பண்ணுவோம், மவுஸ் கிளிக் பண்ணுவோம், அப்புறம் அந்த சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் நமக்காக வேலை செஞ்சதோட நம்ம தான் கம்ப்யூட்டரை வச்சு அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த வாரத்தோட அந்த ஏரா முடிய போகுது. உலகத்தோட லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான என்விடியாவும் மைக்ரோசாஃப்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு புது ரெவல்யூஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் லேப்டாப் இனிமேல் வெறும் ஒரு டிவைஸ் கிடையாது, ஒரு நார்மல் பிசி கிடையாது, நார்மல் பீப்புள் கிடையாது. அது உங்களுக்கு கீழே வேலை செய்ய போகிற ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன டெக்னாலஜின்றத, இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்பை மாற்ற போகுதுன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இந்த டெக்னாலஜி என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஹார்ட்வேர் டெக்னாலஜி என்னன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். மைக்ரோசாஃப்ட்டும் என்விடியாவும் சேர்ந்து RTX Spark அப்படின்ற ஒரு புது சூப்பர் சிப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண ப்ராசஸர் கிடையாது. என்விடியாவோட லேட்டஸ்ட் பிளாக்வெல் ஆர்கிடெக்சர் கிராஃபிக்ஸ் கார்டையும் ஹை ஸ்பீட் சிபியையும் ஒன்றா சேர்த்து ஒரே சிப்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதோட பவர் எவ்வளோ தெரியுமா? 1 பெட்டாஃப்ளாப் AI பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் 120 GB யூனிஃபைடு மெமரியும் இருக்குது. கொஞ்சம் இதோட ஆர்கிடெக்சருக்குள்ள இன்னும் டீப்பாக போய் பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜிபியூவில் PCI எக்ஸ்பிரஸ் லேன்ஸ் வழியாக தான் சிபியூக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த RTX Sparkல என்விடியா அவங்களோட NVLink இன்டர் கனெக்ட் யூஸ் பண்ணி சிபியூவையும் ஜிபியூவையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட யூனிஃபைடு மெமரி ஆர்கிடெக்சர் மூலமாக சிபியூ அண்ட் ஜிபியூ ஒரே மெமரி பூலில், அதுவும் 0 லேட்டன்சியில் ஷேர் பண்ணுது. 120 பில்லியன் பராமீட்டர் இருக்கிற LLMஸை கூட உங்கள் லோக்கல் மிஷின்லேயே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கூகுள், ChatGPT இவங்கெல்லாம் அந்த டேட்டா சென்டர்ஸில் மட்டுமே ரன் பண்ணிட்டு இருந்த அந்த பெரிய பெரிய AI மாடல்ஸ்லாம் இனிமேல் நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் உங்கள் சொந்த லேப்டாப்லேயே லோக்கலாக ரன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் முக்கியமான சேஞ்ச் நடக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ChatGPT, Copilot எல்லாருமே வெறும் சேட் பாட்ஸ் தான். அதாவது நீங்கள் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். ஆனால் இந்த புது பார்ட்னர்ஷிப்பில் ஏஜென்ட் டெக்னாலஜி அதான் ஆல்ரெடி இருக்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த அளவுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்காகவே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ்லேயே ஓப்பன் ஷெல் அப்படின்னு ஒரு செக்யூர் ஃப்ரேம் ஒர்க். சிம்பிளாக சொல்லணும்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸோட APIயில் ஒரே லூப்பில் ரன் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுது. அதாவது மனுஷங்க செய்கிற அந்த மல்டி ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோவை இனிமேல் விண்டோஸ் ஓஎஸே தானாக பண்ணிடும். இந்த இடத்துல நியாயமாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் AI பார்த்தா ப்ரைவசி என்ன ஆகுது, நம்ம டேட்டாலாம் லீக் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் முக்கியமான தெரிஞ்சுக்கணும். இது உங்கள் லோக்கல் மிஷின்லேயே ரன் ஆகுறது. பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட் வரலாம், எப்படி AI நம்ம டேட்டாவை எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஓப்பன் ஷெல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாலாம் இன்டகிரேட் ஆகிட்டு, ஸோ இந்த AI மாடலோட வெயிட்ஸ் எல்லாமே டிஸ்கில் என்கிரிப்டடாக தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். அண்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும் போது கூட விண்டோஸோட ஐசோலேட்டட் யூசர் மோட் அதுக்குள்ளே போய் தான் இந்த ஏஜென்ட் ரன் ஆகும். கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ்லி இன்டராக்டிவ் NPCs கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ப்ரீஸ்கிரிப்டட் டைலாக்ஸ் இல்லாமல் லைவாக நீங்கள் கேமில் இருக்கிற அந்த நான் பிளேபிள் கேரக்டர்ஸ் கிட்ட பேசிக்க முடியும். அப்புறம் லோக்கல் ஹை அண்ட் ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் 1 பெட்டாஃப்ளாப் AI பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மூலமாக இந்த நியூரல் ஃபிசிக்ஸ் சிமுலேஷன்ஸ்லாம் லோக்கலாகவே நடக்கும். அப்புறம் இவங்க லைவாகவே அந்த ஃபோர்ஸா அப்புறம் அந்த பிராண்ட் நியூ 007 கேமை 2K ரெசல்யூஷனில் 100 FPS ரன் பண்ணி காமிச்சிட்டாங்க. அப்புறம் அடாப் ஃபோட்டோஷாப், அடாப் ப்ரீமியர் ப்ரோலாம் அவங்க ஆர்கிடெக்சரே கம்ப்ளீட்டாக ரீஇன்ஜினியர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்த RTX Spark பிளாட்ஃபார்ம்காக. ஸோ உங்களால் இந்த ஃபோட்டோஷாப் ப்ரீமியர் ப்ரோவை ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ண முடியும். இது எப்போ நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எண்டில் Asus, Dell, HP, Lenovo இந்த மாதிரி லேப்டாப்லாம் இந்த RTX Sparkன்ற சிப்பை அவங்க நியூ ஜென் AI PCக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒர்க் லோடு 90% கிட்ட கம்மியாயிடும். இந்த டெக் ரெவல்யூஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.